friends, welcome back to my channel Rafisi Lifestyle. என்னடா ரொம்ப மாசமாச்சு வீடியோ போட்டு அதுவும் எடுத்தே இவ்ளோ பெரிய பாக்ஸா காட்டலன்னு சொல்லிட்டு பார்க்காதீங்க. இன்னைக்கு வந்து ஒரு அன்பாக்சிங் வீடியோ தான் பார்க்க போறோம். ஸோ மீஷோல நான் ஒரு திங்ஸ் ஆர்டர் போட்டிருந்தேன். அது பார்த்தீங்கன்னா இவ்வளோ பெரிய பாக்ஸில் கொடுப்பாங்கன்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. ஸோ எதுக்காக இதை நான் ஆர்டர் போட்டேன், என்ன பர்பஸ்க்காகன்றத வீடியோவில் நான் கண்டிப்பாக டீட்டெயில்டாக சொல்கிறேன். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு இதை வந்து நம்ம அன்பாக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் நான் ஆர்டர் பண்ண ஐட்டம். இது எதுக்காக ஆர்டர் பண்ணேன்னா, ஒரு கபோர்டு இது மாதிரி செட் பண்ணிக்கலாமே நான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். மீஷோலேருந்து பிளாஸ்டிக் தான் இது. ஸோ இந்த மாதிரி நமக்கு எத்தனை கண்டெய்னர் கொடுத்துருக்காங்கன்னா, ஒரு 6 கண்டெய்னர் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்காக மூடியவே வந்து கொடுத்துருக்காங்க. இது எல்லாத்தையும் நம்ம இப்போது அரேஞ்ச் பண்ணிடலாம். இந்த மாதிரி இருக்கிறதுல தான் இப்போ ஃபிட் பண்ண போகிறோம். இந்த கால் மாதிரி கொடுத்துருக்காங்களே, ஸோ இது உள்ளே வந்து அப்படியே ஃபிட் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. ஒன்றுன்னா 4 கார்னர்ஸ்லையுமே சைடு எல்லாத்தையுமே சொருவி விட்டுக்கலாம். இதே மாதிரி அகெயின் இன்னொன்று எடுத்து இதுக்கு மேலே வந்து இப்படி ஃபிக்ஸ் பண்ணணும். ஸோ இது மாதிரி எல்லாத்தையுமே நல்லா அரேஞ்ச் பண்ணி எடுத்துக்கிறோம். அரேஞ்ச் பண்ணி எடுத்ததுக்கு அப்புறமா இந்த ட்ரேவை எப்படி ஃபிக்ஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இந்த ஃபைனலி எல்லாத்தையுமே ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. எல்லா ரேக்கையுமே ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். ஃபைனலாக இந்த கண்டெய்னர் பாக்ஸஸை வந்து அடுக்கணும். ஸோ எனக்கு தெரிஞ்சு ஒரு பாக்ஸஸையுமே இந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிடணும். என்னடா ஒரு சைடு உள்ளே போதே ஒரு சைடு உள்ளே போக மாட்டேங்குதே அப்படின்னு யோசிச்சா, என்ன மாதிரி ஆர்வக்கோளாராக நீங்களுமே அவசரத்தில் ஃபிக்ஸ் பண்ணாதீங்க. இந்த முனை நம்மளை பார்த்து இருக்கிற மாதிரி இருந்தால் தான் ஈஸியாக இது உள்ளே போகும். இந்த சைடு பார்த்தீங்கன்னா நான் தப்பான இதை ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். ஸோ எப்படி உள்ளே போகும்? ஸோ மறுபடியும் கரெக்டாக அரேஞ்ச் பண்ணணும். இப்போ எல்லாத்தையுமே கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. ஸோ ரேக் ஒன்றுத்தையும் வச்சிடலாம். உங்களுக்கு எந்த கலர் வேணாலும் பிடிச்ச கலரை நீங்கள் வச்சுக்கோங்க. ஸோ மொத்தமாக இதில் வந்து 6 ரேக்ஸ் கிட்டக்க வரும். அகெயின் நான் தப்பு பண்ணியிருப்பேங்க. ஸோ ஃபிக்ஸ் பண்ணுறப்ப கொஞ்சம் கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. கடைசியில் வந்து இந்த மாதிரி எட்ஜஸ் இல்லாத அளவுக்கு தான் நம்ம ஃபிக்ஸ் பண்ணணும். நான் இந்த எட்ஜஸ் வந்து கடைசியில் போட்டதுனால ஸோ இதுக்கு மூடி கொடுத்துருக்காங்க. எனக்கு எப்படா மூடுறதுன்னு சொல்லிட்டு ஐடியா இல்லாமல் போயிடுச்சு. அகெயின் நான் மேலே வந்து இதை மட்டும் எடுத்து ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். இந்த மூடியை இதில் வந்து இப்படி ஃபிக்ஸ் பண்ணி மாட்டி விட்டுடலாம். எதுக்காக இந்த ரேக்கை நான் ஆர்டர் போட்டேன்னு சொல்லிட்டு இப்போ சொல்லணும்னா, எனக்கு ஒரு அழகான ஆண் குழந்தை பிறந்திருக்காரு. ஸோ அவரோட திங்ஸை வந்து எல்லாமே கலைச்சி இருக்குது. அங்கங்கன்னு சொல்லிட்டு இருக்கிறதுனால எல்லாத்தையும் ஒரே செட்டாக அரேஞ்ச் பண்ணுறதுக்காண்டி தான் இதை நான் ஆர்டர் போட்டிருந்தேன். நான் நினச்சேன் இது கொஞ்சம் பெருசாக வரும்னு சொல்லிட்டு திங்க் பண்ணி வச்சுருந்தேன். இது ஓரளவுக்கு காம்பேக்டாக தான் இருக்குது. இருந்தாலும் நான் திங்ஸ் எல்லாத்தையும் வச்சு பார்த்துட்டு எனக்கு கம்ஃபர்டபுளாக இருந்துச்சுன்னா நான் இதை வந்து யூஸ் பண்ணிக்கிடுவேன். பட் இப்போதைக்கு அவரோட திங்ஸை வைக்கிறதுக்கு இது வந்து எனக்கு போதுமானதாக தான் இருக்குது. ஏன் வீடியோ ரொம்ப நாளாக வரலன்னு சொல்லிட்டு கேட்டவங்க எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா, எனக்கு குழந்தை பிறந்திருக்கறனால என்னால் சரிவர வீடியோஸ் எதுவும் போட முடியல. ஸோ ப்ரெக்னென்சி இதில் இருந்தனாலுமே வீடியோஸ் எதுவுமே தொடர்ந்து போட முடியலை. ஆனால் என்னோட வீடியோஸ் எல்லாத்துக்குமே நீங்கள் எல்லாருமே ரொம்ப சப்போர்ட் பண்ணுறீங்க. நிறைய நியூ சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருமே வர்றாங்க. ரொம்ப ரொம்ப நன்றி. பழைய சப்ஸ்கிரைபர்ஸ் யாருமே என்னை மறக்காமல் இன்னும் வீடியோஸ் எல்லாத்தையுமே பாருங்கள். என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் வீடியோஸ் எல்லாமே போடுறேன். ஏன்னா என்னோட பையனை வச்சுட்டு இப்போதைக்கு என்னால் போட முடியலை. ஸோ இருக்கிற வீடியோஸ் மட்டும்தான் என்னால் எடுக்க முடியும். பையன் அழுதுருவான்றதுக்காக தான் நான் எதுவுமே எடுக்கிறது கிடையாது. ஸோ தொடர்ந்து என்னோட சேனலை வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். இது உங்கள் ரஃபிசி லைஃப்ஸ்டைல். இந்த ப்ராடக்ட் உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் வந்து மென்ஷன் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ரஃபிசி லைஃப்ஸ்டைல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.